நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள் வந்தாலே போதும் சென்னை வந்து பார்த்திங்கன்னா மழைநீரில் வந்து மூழ்கி இருக்குது அப்படின்ட்டு என்ற செய்தி பரவலாக தமிழ்நாடு முழுக்க பேசப்படுது. இது காரணம் என்னவாக தான் இருக்கும்? கடந்த சில நூற்றாண்டுகளாக எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், இல்லை இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவர்களாகட்டும், இத்தனை பேர் வந்தும் சென்னையுடைய அந்த வெள்ளத்தில் சிக்கிற தன்மையை மீட்க முடியாத இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். ஆக்கிரமிப்புகள் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அங்கே செய்யக்கூடிய திட்டமிடப்படாத கட்டுமானங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னைன்ற ஒரு நகரம் வந்து மிக மக்கள் அதிகப்படியாக வசிக்கக்கூடிய நகரம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். தமிழ்நாடு முழுக்க 10 கோடி பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா சென்னையில் மட்டும் 2 கோடி பேர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புழங்குறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்பவே ஒரு கம்மியான இடத்துல அதிக மக்கள் புழங்குவதால் நிறைய கட்டுமானங்கள் செய்யப்படுது. அதனால் நிறைய தார் ரோடுகள், சிமெண்ட் சாலைகள் இதெல்லாம் வந்து அமைக்கப்பட்டுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி மழைநீர் அது பூமியில் ஊறுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதுவும் இல்லாத சென்னைன்ற அந்த நகரம் பார்த்திங்கன்னா கடற்கரை ஒட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் அதிகப்படியான மாசு சில காரணங்களால் மழையால் ஈஸியாக ஈர்க்கப்படுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழைநீர் வடிகால் கால்வாய் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அது வழியான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. கடலில் அந்த மழைநீர் வடிகால் கால்வாய் போய் கனெக்ட் பண்ணால் கடல் நீர் அதுக்குள்ளே வடிகால் உள்ள வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து சிறிது உயரமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னைன்ற நகரம் அமைஞ்சிருக்கு. இதற்கு வேறு வழி எதனா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வழி இருக்குது. இதுக்கு வந்து நிறைய காஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம், நிறைய செலவாகும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம், பல ஆயிரம் கோடிகள் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். என்ன தான் அந்த தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பெய்யக்கூடிய மழைகள் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கால்வாய் முழு வைத்து கடலுக்கு அனுப்பாமல் ஏடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு அனுப்பாதன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வெளியே எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு நிறைய இது வந்து ஒரு முட்டாள்தனமான திட்டம், பல ஆயிரம் கோடி செலவாகும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. செலவானாலும் அதுக்கான நிறைய லாபங்கள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குளங்கள் அமைத்து அந்த குளங்கள்லேருந்து பெரிய கால்வாய்கள் அமைத்து சென்னைக்கு வெளியே அடுத்த மாவட்டமான காஞ்சிபுரம், கடலூர் இந்த பகுதிகளுக்கு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வரலாம். அந்த தண்ணியை மறுபடியும் சுத்தம் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சென்னைக்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு முட்டாள்தனமான திட்டம்னு கேட்டிங்கன்னா முட்டாள்தனமான திட்டங்கள் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவேன். ஏன்னா பல்லாயிரம் கோடிகள் செலவு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரை நன்னீராக்குற திட்டம் சென்னையில் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. இது உங்களுக்கே தெரியும். சரி, இதை செய்யறதுக்கு சில ஆயிரம் கோடிகள் செலவாகும்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆகும். இப்போது மாதம் 1000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டுக்கு பணத்தில் தராங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில 1000 கோடிகள், அதாவது 7000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகுது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறாங்க. நீங்கள் இதுமாரி ஒரு வருடம் கொடுக்காமல் இருந்து அந்த காசை வச்சு ஒரு நல்ல திட்டம், இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரை, உப்பு நீரை வந்து நன்னீராக்க வேண்டிய தேவையில்லை. மழை நீரை சேமித்து வச்சு மறுபடியும் சுத்தம் செஞ்சு கொடுக்குறதுனால நிறைய விதமான நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதுக்கு நிறைய பவர் செலவாகுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 100 காற்றாலைகளை சேர்த்து தென் மாவட்டங்களில் அமைச்சோன்னா அதுக்கு தேவையான கரண்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிரும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதன் மூலயமா அரசுக்கு வந்து ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஆனால் இவங்க சரியான முறையில் திட்டமிடல் இல்லாமல் அந்தந்த மழைக்கு அப்பப்போ ஒவ்வொரு டைமும் 500 கோடி 600 கோடி செலவு பண்ணி சேதமான கட்டுமான பணிகளை திரும்பி செய்கிறாங்களே கண்டி ஒரு மொத்தமாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன்படி செய்கிறதுக்கான எந்தவித முயற்சிகளும் எந்த ஒரு அரசும் ஏற்கவில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். கிராமத்தில் விவசாயத்தில் சரியான லாபம் இல்லாதனால் எல்லாம் என்னன்றாங்க, நகரத்தை நோக்கி போய் அங்கே நம்ம பிழைப்பை நடத்திக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே கிளம்புறதுனால சென்னையுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம நினைவில் வைத்துக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன்.